ஒன்றாவது மண்டலத்தின் தலைவர் புஷ்பலா வன்னியராஜ் அவர்களே, நீண்ட நெடுங்காலம் கொடுத்து இங்கே ஒரு நல்ல நியாய விலை கடை ஏற்படுத்தி தந்திருக்கிற மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களே, அவர்களோடு இங்கே வருகை தந்திருக்கிற மரியாதைக்குரிய நம்முடைய மக்கள் பிரதிநிதிகளே, அரசு அலுவலர்களே, இந்த பகுதியை சார்ந்த பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் எங்களுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து இந்த நல்லதொரு விழாவை சீரும் சிறப்புமாக இங்கே ஏற்பாடு செய்திருக்கிற இந்த பகுதியை சார்ந்த அத்துணை மக்கள் பிரதிநிதிகளுக்கும் ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அதிகாரிகளுக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொண்டு அமர்கிறோம். நன்றி. விழாவிற்கு தலைமை தாங்கி இருக்கிற மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் மரியாதைக்குரிய அம்மையார் சுப்புலட்சுமியார் அவர்களே, அமைப்பதுமாகவே போய்விட்டது. ஆனால் இந்த முறை எப்படியும் போய்விட வேண்டும். அடுத்த மாதம் ஆரம்பத்தில் சட்டமன்றம் வந்துவிடும், நான் எங்கேயும் வெளியில் நகர முடியாது என்ற காரணத்தால் எல்லா நிகழ்ச்சிகளையும் நேற்று இன்றும் முடித்துவிடுவது என்று முடிவெடுத்து பல திட்டங்களை நடத்தியிருக்கிறேன். கரசமங்கலத்தை பொறுத்த வரையில் என்னுடைய அரசியல் வாழ்வில் ஒரு புரிக்க முடியாத ஒரு ஊர். ஸ்டாலின் சொன்னதை போல் ஸ்டாலினுடைய தாத்தா பரதன் இந்த பஞ்சாயத்தின் தலைவராக இருந்தவர். 1921 நான் முதலாக நின்ற பொழுது எனக்காக தேர்தல் பணியை தோளிலே போட்டுக்கொண்டு என் வெற்றிக்காக உழைத்தவர். நான் வரதன் அவர்களை என்னுடைய குருநாதர் சென்னையில் ரெட்டியார் வீட்டில் சிங்காரெட்டியிலே பார்ப்பேன். மிக உற்சாகமாக நம்முடைய வாத்தியாரம்மா அவர்கள் இவரோடு உரையாடுவார்கள். அதற்கு பிறகு தயா அவர்கள் இந்த ஒன்றியத்தினுடைய தலைவரான பிறகு 3 தேர்தல்களில் நான் வெற்றி சூடுவதற்கு வியூகங்களை வகுத்து எதிரிகளை வீழ்த்தி என் தலையில் மகுடத்தை சூட்டியவர் தயாநிதி என்பதை நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அரசியலில் தயாநிதிக்கு நிறைவு சூழ்வு தெரியும். எதிரியை எங்கே மடக்குவது என்ற விவரமும் தெரியும். அவருடைய ராஜதந்திர முறைகளை நான் அறிந்த காரணத்தால் தான் போன தேர்தலிலே கூட நீங்கள் போய் பார்த்து விட்டு வாருங்கள் என்று வற்புறுத்தி அவரை நான் அனுப்புவேன். ஆகவே எனக்கு போர்க்களத்தில் கேடயம் வாழும்போது இருந்தவர் தயாநிதி அவர்கள். ஏன் இருக்கிறவர் இருக்க போகிறவர் என்பதிலே நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு அவருடைய தம்பி ஸ்டாலின் இந்த பொறுப்புக்கு வந்திருக்கிறார். அப்பாவை போல் நிதானம், பொறுமை, அதே நேரத்தில் எதிரியை எடை போடுகிற விதம், கட்சிக்கு வெற்றிக்கு வழிவகுப்பதற்கு என்ன வழி உண்டு என்று கண்டுவது, இவையெல்லாம் உன் தந்தையிடத்தில் கற்றுக்கொண்டு அரசியலில் மேலும் மேலும் வளர என் வாழ்த்துக்களை உனக்கு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நான் முதலே சொன்னேன், இது என் சொந்த ஊர் மாதிரி. தேர்தலிலே நாங்கள் வெற்றி பெற்ற காலத்தில் சரி, தோல்வி பெற்ற காலத்தில் சரி, இந்த கரசமங்கலம் ரோடு எனக்கு இந்த ஆரம்பத்தில் இருந்து ஓட்டுக்கள் அதிகம் விழுகிற இடம். இங்கே இருக்கிற இஸ்லாமிய தோழர்கள் அவருடைய இல்லங்களில் நான் வாக்கு கேட்கிற பொழுது சரமாரியான வாக்குகளை எனக்கு ஆரம்பத்தில் கொட்டுவார்கள். அடுத்து உள்ளே போனால் காலனி, அது திமுக கோட்டை. அது அன்றைக்கு எனக்கு சரியாக வாக்குகள் விடும். அதற்கு உள்ளே போனால் நண்பர் தயானுடைய ஆதிக்கத்தில் இருக்கிற கரசமங்கலம். அதையும் தாண்டி உள்ளே போனால்
அவருக்கு எனக்கு ஞாபகம் இருக்கும். ஒரு முறை ராஜீவ்காந்தி அசாசனேஷன் அவரை கொண்ட காலத்தில் ஒரு தேர்தல் வந்தது. அந்த நேரத்தில் எல்லா இடங்களிலும் நமக்கு பாதகமான வாக்குகள். ஆனால் அங்கே ஒரு ஊர் இருக்கிறார். அங்கே ஊரில் பார்த்தால் அவர்கள் அத்தனை பேரும் வேட்டி கட்டி கொண்டு வானம் விட்டு கொண்டு எங்களை அற்புதமாக வரவேற்றார்கள். மோட்டூர் என்ற ஊர். எனக்கே ஆச்சரியம், பாவம் அந்த மக்களுக்கு நிலைமை தெரியவில்லை. ஆக நான் இன்றிருக்கிற ஒரு 10 தேர்தல்களில் எல்லா தேர்தல்களிலும் அதிகமான வாக்குகளை வாங்கி கொடுத்து தன்னுடைய கிரீடத்தை நிற்க வைத்துக் கொண்டிருக்கிற ஊர் இந்த கிராமமாகும். ஆகவே இந்த கிராமத்தில் எது நடந்தாலும் நான் செய்யக்கூடியவன். இந்த கிராமத்துக்கு பஸ் விட்டது நான் தான். இந்த கிராமத்திலே இருந்து செங்காரெட்டி ஊர் வழியாக அக்கரைமுதல் வழியாக நம்முடைய அதுக்கு பிறகு பண்டநாங்கள் போய் பஸ் விட்டதும் நான் தான். ஆகவே இந்த பகுதியில் எது நடந்தாலும் அது என் சொந்த விவகாரம் போல் நடக்கக்கூடியவன். எனவே தான் நான் கேட்டதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். இந்த தொகுதியை பொறுத்த வரையில் இந்த 4 மாதத்தில் கிட்டத்தட்ட 35 தொழில்கள் சுமார் 2.5 கோடி ரூபாயில் முடிக்கப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் இன்னும் நான் சொல்லி போகிறேன். சில சாலைகள் மிக மோசமாக இருக்கிறது. அந்த சாலைகளை எல்லாம் போட்டால்தான் ஓட்டு கேட்க போகும்போது ஒழுங்காக போய் திரும்பி வரலாம். அது எனக்கு தெரியும். ஆகவே எங்கள் தொண்டர்களை நான் அப்படி விட்டுவிட மாட்டேன். எனவே அவைகள் விரைவில் செய்யப்படும் என்ற உறுதியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் இன்னொரு கோரிக்கை வைத்தார்கள். இது பகுதி இருக்கிறது, ஒரு மாட்டாஸ்பத்திரி தேவை என்று தெரிவித்திருக்கிறார்கள். எப்படியும் இந்த ஆண்டு அதை வாங்குவதற்கு வேண்டிய நடவடிக்கை எடுப்பேன் என்ற உறுதியையும் நான் அவருக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கே பேசிக் கொண்டிருந்த ஸ்டாலின் அவர்கள் இந்த குடும்ப பாசத்தை போல் இந்த தொகுதியை நாங்கள் வைத்திருக்கிறோம் என்று என்னை பொறுத்தவரையில் என்னை பாராட்டுகளுக்கும் நான் மரியாதை கொடுப்பேன், என்னை திட்டுகிறவர்களுக்கும் கொடுப்பேன். சில பேர் வந்து சொல்வார்கள், அண்ணே என்ன இங்கே வந்து நடிக்கிறானே, என்னால் என்ன பேசுகிறான் தெரியுமா அவங்கள அப்படின்வான். நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா, போன தேர்தலில் 2 மணி வெயில் அவன் ஓடி ஓடி ஓட்டு கேட்டானே, அதை பார்த்தேன். இல்லை பார்த்தேன். அவங்களோட ஓட்டு கேட்டவனுக்கு என்ன ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு உரிமை இல்லையா என்று தான் திருப்பி கேட்பேன், தவிர நான் ஏற்க மாட்டேன். ஆகையினால் எனக்கு கலைஞர் சொல்லிக் கொடுத்தது ஒன்று, அரசியலில் நீ நிலைத்து நிற்க வேண்டும், வளர வேண்டுமானால் குரூப்பீசத்தை சேர்க்காதே. எனக்கு வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் என்று குரூப்பு பிரிக்காதே. யாராக இருந்தாலும் ஒன்றாகவே பழகு என்று சொன்னார். இதுவரையில் நான் அதை கடைபிடித்து வந்திருக்கிறேன். ஆகவேதான் இந்த தொகுதியிலே கட்சிக்கு மீறி எங்களிடையே ஒரு பார்த்த உணர்வு. எனக்கு ஒன்று என்றால் அவர் கண்ணிலே தண்ணீர் வரும், அவர்களுக்கு ஒன்று என்றால் என் நெஞ்சி படபடக்கும். அந்த அளவுக்கு ஒற்றுமையாக இந்த தொகுதியை நாங்கள் வளர்த்திருக்கிறோம். ஒரு அரசியல் கட்சிக்கு மாறி ஒரு தாய்ப்பாசத்தோடு இந்த தொகுதியை நாங்கள் வளர்க்கிற காரணத்தால் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலேயே தொடர்ந்து வெற்றி பெறுகிற 10-11 ஜெயிக்கிற ஒரு தொகுதி காட்பாடியாக இருக்கிறது. எல்லாரும் கேட்பாங்க என்கிட்ட, அது என்ன சார் ஒரே தொகுதியில் திருப்பி திருப்பி இருக்கிறீங்க, நாங்கள் 2ஆவது தடவை ஒரு நாள் டின்னு கட்டிடலாம், உங்களுக்கு மட்டும் எப்படின்னா நான் அவங்ககிட்ட சொல்லுவேன், நீ தொகுதின்னு சொல்கிறேன், அதை நான் கோயில்னு சொல்கிறேன், அதான் வித்தியாசம் என்று நான் சொல்லுவேன். ஆகையினால் எங்களுடைய பாசம் ஒருவருக்கொருவர் நாங்கள் எங்களுக்கென்று குறிக்கப்பட்ட நாள் வருகிற வரையில் நாங்கள் அண்ணன் தம்பிகளாகத்தான் இருப்போம். எவ்வளவு கோபம் வந்தாலும் பேசினாலும் அடுத்திருக்கிறோம் பேர் சொல்லி அழைப்பேன். அதே போன்று என் இடத்தில் எவ்வளவு மன வருத்தத்தோடு வந்தாலும் என் முகத்தை பார்த்த பிறகு அதையெல்லாம் மறந்துவிட்டு நான் என்னமோ கேட்கலான்னு வந்தங்க வர்றேங்க என்று சொல்லிவிட்டு
போகிற அந்த அன்பு உள்ளங்களுக்கெல்லாம் என் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். புலியில லோ இருண்ணா இருண்ணா பஸ்